அனைவருக்கும் வணக்கம். நாம சிடெட் எக்ஸாமுக்குரிய என்சிஆர்டி சிலபஸ் இதுல இவிஎஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்க போற பார்ட் எத்தனையாவது அப்படின்னாக்கா பார்ட் 5. இந்த வரிசையில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4th ஸ்டாண்டர்ட் இவிஎஸ். இதுல பார்த்துட்டு இருக்கிற நீ இந்த படம் வந்து கேஜடி ட்ரீ. இது எங்க இருக்குது அப்படின்னா கேஜடிங்கிற வில்லேஜ்ல இருக்கு. இந்த கேஜடிங்கிற வில்லேஜ் ராஜஸ்தான்ல இருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா ஜோத்பூர்ல இருக்கு. ராஜஸ்தான்ல ஜோத்பூர்ல இந்த கேஜாடி அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது. இது எப்படின்னா இந்த கேஜடி அப்படிங்கிற நேம் வந்தது எதனால அப்படின்னா இந்த ட்ரீனாலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கேஜாடி மரங்கள் அங்க இருக்குது. மக்கள் வந்து இத பல வகையில பயன்படுத்துறாங்க. குறிப்பாக இந்த மரம் எங்க அதிகமா இருக்குதுன்னா இந்த டெசர்ட் ஏரியாஸ்ல. ஏன்னா இதுக்கு அதிகமா தண்ணீர் வந்து தேவைப்படாது. அதோட இது வந்து மெடிசனுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய பட்டை இருக்குது இல்லையா, இதுல இருந்து வந்து மெடிசன்ஸும் தயாரிக்கிறாங்க. அதோட மக்கள் இதோட ஃப்ரூட்ஸ் சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறாங்க. இதை விட இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இதுல இந்த மரத்துல எந்த ஒரு பூச்சியும் வந்து பாதிக்காது. இட் will not be affected by insects. அது போக இதோட இலைகளை வந்து அனிமல்ஸ் சாப்பிடுது. குழந்தைங்க இதோட மர நிழல்ல விளையாடுறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பல வகையில பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த மரம் கேஜாடி இன் ஜோத்பூர் வில்லேஜ். ஜோத்பூர் வில்லேஜ் இஸ் இன் ராஜஸ்தான். அடுத்தது போச்சாச்சா வில்லேஜ். மன்னிக்கணும், போச்சாஹா வில்லேஜ். இது வந்து எதுக்கு அதிக பெயர் பெற்றது அப்படின்னா லிச்சி ட்ரீஸ்க்கு. இந்த போச்சாஹா வில்லேஜ் எங்க இருக்குதுன்னா முசாஃபர்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இந்த முசாஃபர்பூர் எங்க இருக்குது அப்படின்னா முசாஃபர்பூர் பீகார்ல. அப்ப பீகார்ல முசாஃபர்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல போச்சாஹா வில்லேஜ். இங்க நிறைய லிச்சி ட்ரீஸ் உண்டு. ஸோ இங்க இருக்கிற அந்த லிச்சி ட்ரீயோட ஃப்ளவர்ஸுக்காக நிறைய ஹனி பீஸும் வர்றது உண்டு. பெரும்பாலும் இந்த லிச்சி மரங்கள் பிப்ரவரியில அதிகமா பூக்குது. பிப்ரவரி மாதத்துல. அடுத்தது ஹனி பீஸ். அந்த ஹனி பீஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை அது முட்டையிடுகிறது. ஹனி பீஸ் லே தேர் எக்ஸ். ஹனி பீஸ் லே தேர் எக்ஸ் ஃப்ரம் அக்டோபர் டு டிசம்பர். ஸோ எந்த மாதங்கள் வந்து ஹனி பீஸ் முட்டையிடுகிறது அப்படின்னா அக்டோபர் டு டிசம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து தேனீ வளர்க்கணும் அப்படின்னாக்கா இதுதான் சரியான டைம்.
ஒவ்வொரு பீஹைவ்லையும் ஒரு ராணி தேனி, அத முட்டையிடுற அந்த ராணி தேனி இருக்குது. ஒரு சில ஆண் தேனீக்கள் மட்டும்தான் அதுல இருக்கும். பெரும்பாலானவை வந்து தொழிலாளி தேனீக்களாக இருக்கின்றன. அதாவது ஒர்க்கர் பீஸ். பெரும்பாலும் ஒர்க்கர் பீஸ் தான் வந்து அந்த பீஹைவ்ல தேன்கூட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஃபீமேல் மன்னிக்கணும், மேல் ஹனிபி வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒர்க்கர் பீஸோட வேலைகள் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஹனிஹைவ் இருக்குது இல்லையா, அதையும் அதாவது தேன் கூட்டையும் அந்த சிறிய தேனீக்கள், அதாவது அந்த குழந்தை தேனீக்கள் இருக்குது இல்லையா, அவங்களையும் அதுக்கு கவனிச்சுக்கிடுது. அடுத்தது இந்த ஹனிபீஸ் fly around flowers in search of nectar. அந்த பூக்கள்ல இருந்து தேனியை கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து பூக்களை வந்து சுத்தி சுத்தி வர்றாங்க. பூக்கள்ல இருந்து தேனை எடுத்துட்டு கலெக்ட் பண்றாங்க அந்த ஹனிபீஸ் எல்லாம். அதுக்காக அதாவது அந்த பூக்கள்ல இருந்து தேனீக்களை சேகரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு வகையான நடனம் கூட அது ஆடுறது உண்டாம். ஸோ இது இந்த மாதிரி இப்போ அதனோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து மற்ற தேனீக்களும் வந்து அந்த அந்த இடத்துல வந்து தேனி இருக்குது, அந்த பூக்கள்ல வந்து தேனி கிடைக்குது, தேன் கிடைக்குது அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கிட முடியுமா. இதோட முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கர் பீஸுக்கு. ஸோ அந்த ஒர்க்கர் பீஸ் இல்லை அப்படின்னாக்கா அங்க தேன் சேகரிப்பே வந்து இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. பெரும்பாலும் இவங்க இப்படி சுத்தி சுத்தி வர்றதுனால அவங்க ரொம்ப ஹங்கிரியா தான் இருப்பாங்க தேன்கூட்ல. அதுல அங்க இருக்கிற பீஸ் எல்லாமே. இந்த ஆண் தேனிக்கு வந்து ஸ்பெஷல் ரோல், முக்கிய பங்கு அப்படின்னு வந்து எதுவும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அடுத்தது ஆண்ட். ஆண்ட்டும் எப்படின்னாக்கா ஹனிபீஸ் மாதிரி தான் கூடு கட்டி ஒற்றுமை, அதாவது ஒரே குடும்பமா வாழ்றது வழக்கம். இங்க வந்து குயின் ஆண்ட் தான் வந்து குயின் ஆண்ட் லேஸ் த எக்ஸ். மற்ற அந்த சோல்ஜர் ஆண்ட் வந்து பாத்துக்கிற வேலை, அதாவது அந்த கூட்டை கவனிச்சுக்கிற வேலை இந்த தொழிலாளி எறும்புகளுக்கு உண்டு. அதோட வெளியில போய் உணவை தேடி கொண்டு வந்து கூட்டுல சேர்க்கறதுக்கும் வந்து அதோட பங்கு ரொம்ப அதிகம். அதுல வந்து அது ரொம்ப மும்முரமாவே இருக்கும். இது இந்த தேனி, அடுத்தது நம்ம இப்ப பார்த்த ஆண்ட், அதே மாதிரிதான் டெர்மைட்ஸ் வாஸ்ப்ஸும் இருக்கும். அது வந்து ஒன்னாவே வாழுங்கள், அதாவது கரையான், குளவி இவைகளும் வந்து ஒன்றாக பெரும் கூட்டமாக கூடுகட்டி வாழும் இயல்பு உடையது. அடுத்தது ஒரு முக்கியமான பர்சன், இவங்க பேரு அனிதா குஷ்வாஹா. இவங்க போச்சாஹா வில்லேஜ் சேர்ந்த ஒரு பெண். அதாவது போச்சாஹா வில்லேஜ் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம், பீகார்ல முசாஃபர்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்கும்போது, ஓல்டா இருக்கும்போதே தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு கூட அங்க பெண்கள் வந்து படிக்க போக வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த ஒரு வழக்கத்தையே மாற்றி இவங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட இருந்து தனக்கான உரிமையை பெற்றுக்கொண்டு படித்து காட்டியவர். அதோடு இந்த
தேனி வளர்ப்புலையும் ஈடுபட்டு அதை மற்றவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து அதை பயனடைய செய்தவங்க. இதுக்கு இவங்க எப்படி பணம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒருத்தர் வந்து படிக்கணும், படிச்சு முடிச்சோன்னா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லாம, இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மூலமா தானும் வளர்ந்து தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் வளர்த்து நாட்டையும் வளர்க்கறதுக்கு எக்கனாமிக்கல் லெவல்லையோ இல்ல மற்ற பிற நல்ல விஷயங்கள் மூலமாகவோ முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அனிதா குஷ்வாஹா. அடுத்தது வந்து ஆர்டிஇ. ஆர்டிஇ சட்டம் வந்து ஆர்டிஇ சட்டம் 2009. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, இட் ப்ரொவைட்ஸ் ரைட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஈச் சைல்ட் ஏஜ்ட் ஃப்ரம் 6 to 12 years. இந்த ஆர்டிஇ சட்டம் 2009 6 முதல் 14 வரையிலான ஒவ்வொரு குழந்தைக்கும், நமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமையை வழங்குகிறது. ரைட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஈச் சைல்ட் ஃப்ரம் 6 to 12 years. இது அதாவது இந்த ஆர்டிஇ சட்டம் அப்படிங்கிறது எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா, த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதுதான் நம்ம ஆர்டிஇ ஆக்ட் 2009 அப்படின்னு சொல்றோம். இது வந்து இந்திய பாராளுமன்றத்தால் ஆகஸ்ட் 4, 2009 அன்று இயற்றப்பட்டது. இது குழந்தைகளுக்கான முக்கியமான கல்வி உரிமைக்கான சட்டம். இது இப்ப வந்து அமல்படுத்தப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு பிரிவு 21A இதுக்கு கீழே இந்தியாவில் 6 வயதிலிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து அதற்கான வழிமுறைகளையும் இது விவரிக்கிறது. இந்த இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு 21A 6 வயதிலிருந்து 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தின் அதோடு அதற்கான வழிமுறைகளையும் இந்த அரசியலமைப்பு பிரிவு 21A வந்து விவரிக்கிறது. இப்போ நம்ம ஏரியாக்கள்ல நிறைய குழந்தைகள் ஆர்டிஇ மூலமாக, அதாவது இலவச கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க. 25% கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஇ 25% இலவச மற்றும் கட்டாய கல்வி. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்களோ அதுல 25% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூல். அடுத்ததா நாம பார்க்கிறது டிராஃபிக். சாதாரணமா லெவல் கிராசிங்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியில உள்ள இன்ஜினை வந்து ஓட விட்டுக்கிட்டே தான் இருப்போம், நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி யாரும் போயிடுவாங்க, இப்படி வரிசையா ஒவ்வொருத்தரா போயிடுவாங்க, இல்லை நம்ம வந்து சீக்கிரமா போக வேண்டியிருக்கு, நம்ம அப்போ வந்து ஆன் பண்ணிட்டு இருக்க முடியாது, அப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா பிரச்சனை, அப்படிதான் நம்மளுக்கு தோணுமே தவிர நம்ம இந்த மாதிரி ஆன் பண்ணாம மன்னிக்கணும், வண்டியை வந்து ஆஃப் பண்ணாம அப்படியே ஆன்லயே என்ஜினை ஓட விட்டுட்டு இருக்கிறதுனால அது சுற்றுப்புற சூழலுக்கும் வந்து கேடு, அதோட எரிபொருள் வந்து வேஸ்ட் ஆகும். அதை விட இன்னும் சொல்ல போனா அது அதிகள வந்து இரைச்சலையும் வந்து உருவாக்கும், வாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு லெவல் கிராசிங்ல வந்து காத்துட்டு இருக்கும் போதும் நம்ம வாகனத்தோட என்ஜின்களை அணைச்சி வைக்கிறது நல்லது பல வகைகள்ல. அடுத்தது சாதாரணமாக ரெகுலர் செக்கிங் பண்றோம்
செக்கப் சர்வீஸ் இந்த மாதிரி பண்றோம் இல்லையா, அப்ப doing regular checkups and servicing the vehicles will reduce noise of the vehicle and even save fuel. ரெகுலரா நம்ம வந்து அதை சர்வீஸ்க்கு விட்டோம், வண்டியை 2 வீலர்ஸோ 4 வீலர்ஸோ ரெகுலர் செக்கப்க்கு ரெகுலர் சர்வீஸுக்கு கரெக்டா நம்ம விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இதன் மூலமாகவும் நம்ம அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அதோட ஃபியூல், அதாவது அந்த வண்டிகளுக்கு நாம பயன்படுத்துற அந்த டீசல், பெட்ரோல், அதாவது அந்த எரிபொருள், இவைகளை வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது டிக்கெட் செக்கர். இவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, டிக்கெட்டுகளை வந்து சரிபார்க்கிறார். அதாவது அவங்க டிக்கெட்டை சரி பார்த்துட்டு அந்த அவங்களுக்குரிய இடத்துலதான் அந்த பர்சன் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறதையும் அவர் வந்து சரி பார்க்கிறார். டிக்கெட் வச்சிருக்கிறாங்களா, அந்த டிக்கெட் சரியா, அந்த டிக்கெட்ல எப்படி குறிப்பிட்டிருக்குதோ அதுபடிதான் அவங்க அந்த இடத்துல அவங்களோட இடத்துல சரியா இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. சாதாரணமா இவரை பார்த்தோன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, கருப்பு கோட் உடுத்தி இருக்கிறார். அதோட அவருடைய கோட்ல அவரோட நேம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அவரோட செஸ்ட்ல அந்த கோட்ல வந்து இங்க மேலங்க அவரோட நேம் பொறிக்கப்பட்ட அந்த பேட்ஜ் அணிஞ்சிருப்பாரு. அந்த பேட்ஜ் எப்படின்னாக்கா, இன்னொன்னு போத் அவங்க ஷோல்டர்ல இருக்கும், டிடிஇ அப்படின்னு எழுதியிருக்கும். டிடிஇ அப்படின்னா டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். டிடிஇ ஸ்டாண்ட் ஃபார் டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். நம்ம சாதாரணமா ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஸ்லோவா ஆரம்பிச்சு வேகம் எடுத்து ட்ரெயின் ஓட ஆரம்பிக்கும். அப்போ நாம பார்த்தோம்னா நம்மளுக்கு வெளியில உள்ள அந்த சீனரிஸ், வெளியில தென்படுகிற அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எதிர்த்து திசையில வந்து ஓடுற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். அது வீடோ மலையோ மரமோ இல்லை எதுவோ அவுட் ஆஃப் தி விண்டோ ட்ரெயின்ல இருந்து பார்க்கும்போது வேகமா ட்ரெயின் போகும்போது நம்ம எதிர் திசையில அது ஓடுற மாதிரி இருக்கும். அடுத்தது காந்திகிராம், அகமதாபாத் அண்ட் வால்சட் ஆர் இன் குஜராத். இவை மூன்றும், அதாவது காந்திகிராம், அகமதாபாத், வால்சட் எங்க இருக்கின்றன அப்படின்னாக்கா குஜராத். அடுத்தது கோழிக்கோடு எங்கன்னாக்கா கேரளால. கோட்டயமும் எங்க இருக்குதுன்னா கேரளால. சாதாரணமா நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்காக இல்ல யாரையாவது சென்ட் ஆஃப் பண்றதுக்காக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். கூலி இருப்பாங்க அங்க, அவங்க பயணிகளுக்கு அவங்களோட சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்தது கார்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ட்ரெயின் கிளம்புறதுக்கு சமிங்கை கொடுக்கறாரு. ஏன்னா அவர் தான் அந்த ட்ரெயினோட பொறுப்பாளர். அடுத்தது டிரைவர். இப்போ டிரைவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, டிரைவர் வந்து சரியான நேரத்துல ட்ரெயினை ஸ்டார்ட் பண்றாரு, இயக்குறாரு, அதை வந்து கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிக்கெட் செக்கர் வந்து டிக்கெட்டை சரி பார்க்கிறாரு. அந்த டிக்கெட்டை பயணிகளோட இருக்கையோட பொருத்தி பார்த்து அதை சரி பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே போலீஸ். இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயினுக்கு அதோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பேசஞ்சர்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது அங்க உள்ள அந்த ஒர்க்கர்ஸ், அதாவது கிளீனர்ஸ், அதை வந்து சஃபாய் கர்மச்சாரி, துப்புரவு பணியாளர்கள்,
இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த ட்ரெயின்களையும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸையும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தளங்களையும் வந்து சுத்தம் செய்யறாங்க. அடுத்தது டிக்கெட் செல்லர் என்ன பண்றாரு, டிக்கெட்டை வந்து வாங்க வர்ற பயணிகளுக்கு விற்கிறார். அடுத்து நம்ம பார்க்கிறது வால்சட் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வால்சட் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல. இது வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன் இன் தி ஸ்டேட் ஆஃப் குஜராத். மேற்கு ரயில்வே மண்டலத்தின் ரயில் நிலையம். இங்க வந்து என்னென்ன ஸ்பெஷல் இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கரம் சாய், மசாலா டீ, அடுத்தது வந்து பட்டாட்டா வடா, பூரி ஷாக், அடுத்தது டண்டா தூத். இவையெல்லாம் வால்சட் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கிற முக்கியமான ஈட்டபிள் திங்ஸ். சில கொஷின்ஸ் வந்து வரலாம், சில நேம் ஸ்பெசிஃபை பண்ணி இது எங்க கிடைக்கும், எங்க ஸ்பெஷல் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிடலாம். கோவால இருந்து கேரளாக்கு போற வழியில கிட்டத்தட்ட டோட்டலா பார்த்தோம் அப்படின்னாக்கா 2000 பிரிட்ஜஸ் அண்ட் 92 டியூனல்ஸ் இருக்கு. குஜராத்ல இருந்து கேரளாக்கு போற வழியில ரயில் வந்து கடக்கும் மாநிலங்கள் எவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, கோவா அண்ட் கர்நாடகா. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், கோவால இருந்து கேரளா போற வழியில மொத்தம் 2000 பாலங்கள், 92 சுரங்கங்கள் இருக்கின்றன. அடுத்தது குஜராத்ல இருந்து கேரளா போற வழியில இப்போ ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா அது ஒரு லெசனே இருக்குது 4th ஸ்டாண்டர்ட்ல. இப்போ ட்ரெயின்ல போகும்போது 2000 பாலங்களை கடக்கிறோம், 92 சுரங்கங்களை கடக்கிறோம். அதோட எந்தெந்த மாநிலங்களை கடக்கிறோம், மகாராஷ்டிரா, கோவா அண்ட் கர்நாடகா. இப்போ சில ஸ்டேட்ஸ் அதுல பேசப்படுற அந்த மொழிகள் கொடுத்துருக்குது பாருங்க. மலையாளம் கேரளாவில் பேசப்படுகிறது, கொங்கணி கோவால பேசப்படுகிறது, மராத்தி மொழி மகாராஷ்டிராவில் பேசப்படுகிறது, குஜராத்தி குஜராத்ல பேசப்படுகிறது, கன்னடா கர்நாடகாவில் பேசப்படுகிறது. இப்ப ஏற்கனவே வால்சட் ரயில்வே ஸ்டேஷன்ல என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது உடுப்பி ஸ்டேஷன்ல என்ன ஸ்பெஷல் பாருங்க, இட்லி வடா. கேரளால மதர்ஸ் எல்டர் சிஸ்டர் இஸ் கால்ட் வலியம்மா. அதோட மதர் அம்மும்மா. ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் மன்னிக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் அவங்களோட அந்த மதர் டேங்குக்கு ஏற்ற மாதிரியான வார்த்தைகள் தான் பயன்படுத்துறோம். அது எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல இந்த லெசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறத நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ மதர்ஸ் எல்டர் சிஸ்டர் இஸ் கால்டு வலியம்மா அண்ட் மதர்ஸ் மதர் இஸ் கால்டு அம்மும்மா. எங்க அப்படின்னாக்கா இன் மலையாளம். மலையாளம் எங்கன்னா கேரளால. அடுத்தது பெரும்பாலான இடங்கள் கேரளால ஃபெர்ரி அப்படிங்கிற
போட்டு தான் சாதாரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கிறதுக்கு பயன்படுகின்றன. கேரளால சாதாரணமா பயன்படுத்தப்படுகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் போட்டுக்கு பேரு ஃபெர்ரி. அடுத்தது இப்ப நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபர்மேஷன் ஆன் த ரயில்வே டிக்கெட். ரயில்வே டிக்கெட் அப்படின்னா நம்ம பெரும்பாலும் அதுல பார்க்கறது எதை பார்ப்போம் அப்படின்னா எந்த டயத்துக்கு கிளம்புது, எந்த டயத்துக்கு போய் சேருது தான் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் வந்து டிக்கெட்ல, ரயில்வே டிக்கெட்ல இடம்பெற்றிருக்கின்றன. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ட்ரெயின் நம்பர். செகண்ட் ஒன் தி டேட் ஆஃப் தி ஸ்டார்ட் ஆஃப் த ஜேர்னி, அதாவது பயணம் தொடங்குற தேதி. மூணாவது பெர்த் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பெர்த்தோட நம்பர். அதுக்கப்புறம் வந்து கட்டணம், எவ்வளவு கட்டணம், நம்ம இங்கேருந்து எவ்வளோ எங்கேருந்து கிளம்புறோமோ எங்கே போய் சேர்றோமோ அதுக்குரிய கட்டணம். அதுக்கடுத்தது வந்து பிஎன்ஆர் நம்பர் இருக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை நம்பரில், சின்னவங்க இருந்தாங்கன்னா அவங்க எத்தனை பேர், அதுக்கப்புறம் அவங்க என்ன கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட், அந்த மாதிரி வந்து கிளாஸு. அதுலேயும் வந்து என்ன கோச், எந்த கோச்சில் அவங்க வர்றாங்க, அதோட நம்பர் என்ன. அடுத்தது டிக்கெட் ஃப்ரம், அதாவது எங்கே இருந்து டிக்கெட் அப் டு எது வரை அப்படிங்கிறது. நம்மளோட ட்ராவலிங் கிலோமீட்டர் வந்து எத்தனை. அடுத்தது டிக்கெட்டோட நம்பர் என்ன. அதுக்கப்புறம் வந்து போர்டிங், ட்ரெயினோட நேம் என்ன, ட்ரெயின் வந்து புறப்படுற நேரம் எது, இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இனி நீங்கள் ரயில்வே டிக்கெட் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க, குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. அடுத்தது மினிமம் ஏஜ் ஃபார் மேரேஜ் ஃபார் கேர்ள்ஸ் வந்து 18. சிறுமிகளுக்கான திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது 18. அடுத்தது பாய்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 21. இது எதுபடி அப்படின்னா அண்டர் தி லா ஆன் சைல்டு மேரேஜ். இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்டர் தி லா ஆன் சைல்டு மேரேஜ், தி ஏஜ், மினிமம் ஏஜ் ஃபார் கேர்ள்ஸ் இஸ் 18 அண்ட் ஃபார் பாய்ஸ் இஸ் 21. ஸோ இந்த வீடியோ கிளிப்பில் இதோட நாம் நிப்பாட்டிக்கிடலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு சீடெட் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அடுத்த வீடியோ கிளிப்பில் பார்ட் 7, 6 பார்க்கலாம். நன்றி.